கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், கலாநிதி மாறன், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என ஒட்டுமொத்த படக்குழுவினரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறுதியாக பேச வந்தார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரஜினிகாந்த் சார் மேடை ஏறி பேச வந்ததும் அரங்கம் அதிர விசில் சத்தம் பறந்தது. இதையடுத்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களே என சிக்னேச்சர் டயலாகுடன் பேச தொடங்கிய ரஜினி சார் தான் 38 ஆண்டுகளுக்கு பின் சத்யராஜுடன் இணைந்து பணியாற்றுவது பற்றி பேசியிருக்கிறார். அதன்படி எனக்கு சத்யராஜுடன் கருத்து ரீதியாக முரண்பாடு இருக்கலாம், ஆனால் மனசுல பட்டதை சொல்லிட்டு போயிடுவாரு. மனசுல பட்டதை சொல்றவங்கள நம்பலாம், ஆனா உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவங்கள நம்ப முடியாது என கூறினார். லோகேஷ் படத்தில் பெரும்பாலும் அரசியல் கருத்துக்கள் இருக்காது, ஆனால் கூலி படத்தில் அதிகமாக அரசியல் வசனம் காட்சிகளை வைத்துள்ளாராம் லோகேஷ். அதுவும் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து வைத்துள்ளாராம். இந்த தகவலை அறிந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த காட்சிகளை படத்திலிருந்து நீக்குமாறு லோகேஷுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த ரஜினி சார் என்னோட படத்துல தலையிடக்கூடாது என சொல்லி இருக்கிறார். அனைத்து காட்சிகளும் படத்தில் இருக்க வேண்டும் என்று லோகேஷுக்கு உத்தரவு போட்டுள்ளார். இதனையடுத்து கூலி படத்துடைய உண்மையான ஹீரோ வேற யாரும் இல்லை, லோகேஷ் கனகராஜ் தான். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வானுயர இருக்கிறது. சக்சஸ்ஃபுல்லான கமர்ஷியல் இயக்குனர் என்னுடன் இருக்கிறார். அதுவும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் இந்த காம்போவை புயலை கிளப்பும். சமீபத்தில் லோகேஷ் 2 மணி நேரத்திற்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. நான் உட்கார்ந்து பார்த்தேன், அது முடியல. அப்புறம் படுத்துக்கிட்டே பார்த்தேன், முடியல. பின்னர் தூங்கி எழுந்து பார்த்தேன், அப்பவும் முடியல என லோகியை பங்கமாக கலாய்த்துள்ளார் ரஜினி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.